I should not take the risk of speaking in Tamil because I am not fluent in it. So I'm sorry. My name is Roy. I am an Indian Air Force retired person. In 1978. After I was very much associated with the film field. I have produced Malayalam and partnership basis I produced one Assamese movie, acted in a few of the movies. But lately, when my director Mr. M.D. Sukumaran approached me with a different story, it attracted me. It is very different from all of the stories of all films all over the country. It attracted very much, and I thought I should not leave this chance of producing it. Then the second question arised. Every producer, they go after experienced actors and actresses, and nobody is taking risk of giving a chance to the youngsters who is very much talented. Then I found it is the Tamil film industry encourages the new talented artists in all the field, not only acting, music direction, singing, everything. And the story also, it's so nice that what is happening all over the world now, especially in our country, atrocities against the girls, ladies, children, and this film is going to give an awareness to the public how you should tackle it. Dear friends, I request help from the media and all of you to encourage, see this movie and bless us. Thank you very much. இனிமையான மாலை நேரத்தில் என்னுடைய காத்தம்மா படத்தில் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடக துறை சார்ந்த நண்பர்களுக்கும் மேலும் விழாவிற்கு வருகை தந்து எதிரில் அமர்ந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். ரமேஷ் ரெட்டி, எடிட்டர் ரேமண்ட், அங்க நிறைய பேர், நான் யாராவது விட்டு போனா தப்பா நினைச்சிடாதுங்க. நம்ம டிசைன் பண்றது கூட இப்ப நீங்க வந்து பிளெக்ஸ் எல்லாம் பார்த்திருக்கும், எவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்கேன் அந்த டிசைன், சதீஷ் சொன்ன ஆளு. அப்புறம் நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்து இந்த ஒரு குரூப்போட ஒர்க். ஆனா எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு நல்லா போட்டோகிராஃப் பண்றதுக்கு ஆசை உண்டு, நல்லா டைரக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஐடியா உண்டு, நிறைய பேருக்கு நடிக்கிறதுக்கு ஆசை உண்டு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இல்ல. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இருபத்தி பிளஸிங் சொன்ன, நான் இந்த சப்ஜெக்ட் சொன்ன அவர் ஓகே சொல்லியாச்சு. அவரோட பட்ஜெட் சொல்லியிருக்கு, அதுக்குள்ள ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு, உங்க இஷ்டப்படி பண்ணுங்க சொல்லி கொடுத்தாச்சு அந்த படம். இதுவரைக்கும் அவர் அதோ கோஆபரேஷன் கொடுத்துட்டு இருக்க. அப்ப சொல்ல வேண்டிய விஷயம், அந்த மாதிரி ப்ரொடியூசர் படமே இல்லை. அவர் தான் மிஸ்டர் ஜோசப் தாமஸ் ராய். அந்த நம்ம எல்லாம் தேங்க்ஃபுல் டு ஹிம். காரணம் அந்த மாதிரி ஆள் இருந்தா தான் இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் நடக்கும். இந்த படம் கொஞ்சம் டிஃபரெண்டா சப்ஜெக்ட் இருக்கு, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எவ்வளவு சக்சஸ் ஆன நீங்களும் எல்லாம் சொல்ல வேண்டியது. நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க், குரூப்போட ஹார்ட் ஒர்க் தான் இந்த படம். நீங்களும் எல்லாம் இந்த படம் பார்க்கணும், நாங்களும் எல்லாம் பிளஸிங் பண்ணோம். நன்றி, நமஸ்காரம். எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, ஏன்னா நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த எம்டி சுமார் சார் தான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் ரோஹித் சாரையும் நன்றி சொல்லிக்கிறேன். என் கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுகளுக்கும், க்ரூ மெம்பர்ஸுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லா வந்திருக்குங்க. நீங்கள் எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் அலாட். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஆனால் நீங்கள் என்ன என்னோட மன்னிப்பு கேட்கணும். இந்த ஃபிலிம் கிடைச்சது என்னோட பாக்கியம். இந்த ஃபிலிமோட டைரக்டர் எம்டி சுமான் சார், ப்ரொடியூசர் ரோஹித் சார், எல்லாருக்கும் என்னோட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். First of all, I'd like to thank the director of this movie, MD Srima sir, for giving me such a wonderful opportunity in Tamil film industries, as well as my producer, Mr. Roy sir. தமிழ் என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது.
ஆனா ஒரு காரியம் மட்டும் தெரியும், நான் இப்போ தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஜாயின் பண்ணியாச்சு, எக்ஸாம் எழுதியாச்சு. இது பாஸ் ஆகணும், பாஸ் ஆகணும் 2ஆம் கிளாஸுக்கு போனீங்களே நீங்க பிலிம் பார்க்கணும். நீங்க பிலிம் பார்த்தாலே ஃபர்ஸ்ட் 3rd 4th அப்படி போக முடியும். அப்போ ப்ளீஸ் டு வாட்ச் த மூவி, நல்ல மூவி, நல்லா வந்துட்டு நல்ல மூவி. ஐ ஹவ் டன் a different kind of I think so. பரீட்சை நல்லாவும் எழுதியாச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை சார், எல்லாம் பார்க்கணும். Bless me, I bless you all, I love you all, thank you very much. நான் இந்த சினிமா ஃபீல்டில் ஒரு புது ஆளு, கொஞ்சம் நாடகங்கள் எல்லாம் நடிச்சிருக்கு. ஒரு 10-16 வருஷம் கேரளத்திற்கு வெளியே வட இந்தியில எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த காலத்திலையும் அங்கே உள்ள சில நாடக சமிதிகளும் எல்லாம் சேர்ந்து நாடகத்தில் எல்லாம் நடிச்சிருக்கு. அவன் நம்ம ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி நானும் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தது. ரிட்டையர் பண்ணி வந்து கொஞ்சம் 2-3 நாடகங்கள் எல்லாம் நடிச்சு, அப்புறம் கிருஷி காரியங்கள், இந்த கந்துகாலி வளர்த்தல் அப்படியெல்லாம் நம்ம இடத்துல வேலையெல்லாம் செஞ்சு கிருஷி காரியங்கள் எல்லாம் பார்த்து அமைதியாக இருக்கும்போது ஒரு நாள் நம்ம டைரக்டர் ஒரு சின்ன கடையில் பழம் வாங்க வந்த மாதிரி நானும் பழம் வாங்கிறதுக்கு போனேங்க. எனக்கு தெரியாத அவர் யாருன்னு நான் அவரை கவனிக்கவே இல்லை. அந்த கடைக்காரன் கேட்டானே, ஒரு 4-5 நாளாச்சு உங்களை பார்க்கவே இல்லையே. நான் சொன்னா, நான் இங்கிருந்து துபாய் வரைக்கும் போயிருந்தேன். அங்கே உள்ள அந்த மகாராஜாவு எனக்கு ஃப்ரெண்டு. நான் திரும்பி வருமா அவரு சொன்னேன், இறப்பா 2 நாள் திரும்பி போனா போதும். அப்படி அவரும் கூட இருந்த 2-3 நாள், அதனாலதான் இங்கே இல்லாம இருந்ததுன்னு சொன்னேன். அவன் பணம் வாங்கிட்டு ரசகரமான ஒரு கதை பேசிட்டு இருந்தேன். திரும்பி போகும்போது நம்ம டைரக்டர் சார் இவ்வளோ வந்து என்னை கூப்பிட்டு, அண்ணே கொஞ்சம் நில்லுங்க. நான் நினைச்சேன், என்னப்பா நான் இவரை பற்றி ஒண்ணுமே சொல்லலை, இவர் என்ன கூப்பிட்டு வச்சிருக்கு. நான் இங்க நாடகத்தில் எல்லாம் நடிக்கிற ஆளா சார்? 10-15 வருஷத்துக்கு முன்னால நடிச்சிருக்கு. இப்போ அந்த வேலையொன்றும் கிடையாது. இப்போ அமைதியா வீட்டுல மரியாதைக்காரனா இருக்கு. என்ன சார் கேட்டது? இல்ல, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் தேடிட்டு இருந்தேன். சினிமாவில் ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுத்த என்னன்னு நினைக்கிறேன். கடவுளை என்ன விட்டுருங்க சார், எனக்கு அப்ப முடியாது, என்னால முடியாத வேலை அது. இல்ல, உங்களால முடியும். எனக்கு கான்பிடன்ஸ் இல்லை சார், எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. அப்படி அவர் சொன்னார். சரி, கான்பிடன்ஸ் இல்லைன்னா உங்களை விட்டுடலாம், உங்களுக்கு தண்டனை ஒன்றும் இல்லை, ஏதாவது நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கல. அப்படி அவர் சொன்னேன். சரி சார், அப்படின்னா அப்படி ஆகட்டும். அவ்வளவு நான் சொன்னேன், சார் இந்த வயசுல நீங்க என்ன சினிமா என்ன நாடகம், என்னை விட்டுருங்க சார். உங்க மாதிரி பிராயமான ஆளுகள் எல்லாம் இப்போ இறந்துட்டே இருக்கு. அப்ப சினிமா சைட்ல வளர்ந்தவர்களும் வேண்டாமா? உங்க மாதிரி உள்ள ஆளுகளும் வந்தா தான் அது நடக்கும். வாங்க, இல்லைன்னா உங்களை விட்டுடலாம் ஒண்ணு. சரி, அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் சொன்ன நல்லா இருக்குன்னு என்னமோ எனக்கு தெரியாது. அவர் சொன்ன கோவர்க்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். அப்படியாது முதலாக தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்கு. அதுக்கு நீங்க எல்லாரும் அந்த படம் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க தான் அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம். அது நல்லா இருந்தா எனக்குள்ள என்கரேஜ்மெண்ட் ஃபியூச்சர்ல கொடுக்கணும். அதுதான் என்னோட அபேட்சை. நன்றி, வணக்கம். 20 வருஷமா நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப மோகமா இருந்துச்சு. ஆனா கிடைக்கல, எடுத்து போக்குறதுக்கு யாரும் இல்லை. அங்கதான் ஒரு ஆளு என்ன பார்த்து சொன்னேன், சுரேஷ். அந்த ஆளு இந்த டைரக்டர் எனக்கு இப்போ கடவுள் மாதிரி. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூஞ்சி மென்மையில் வச்சு அந்த நம்பர் எடுத்து என்ன கூப்பிட்டு சொன்னாரு, எனக்கு ஒரு வேஷம் இருக்கு, செய்ய முடியுமா? அது கேட்டதும் எனக்கு என்ன ஒரு மாதிரி டென்ஷன் போச்சு. ஒரு நல்ல பேர், எனக்கு ஏற்றம் பயங்கரமானது இதுல பேரு பூச்சாண்டி. நம்ம குஞ்சு பாடெல்லாம் பயப்படுறதுக்கு சொல்லுவாங்க, பூச்சாண்டி வர போ போ. அதுக்கு ஒரு 2 வரி பாட்டு இருக்கு. வரே வரே பூச்சாண்டி ரயில் வண்டியிலே
അതിന്റെ ഒരു പാട്ട് ഇറങ്ങി. ഇതൊക്കെ മറക്കാൻ പറ്റാത്തൊരു പേരും നല്ലൊരു വേഷം. അതിന്റെ പ്രത്യേകത, ഞാനിതിൽ ചെയ്തിരിക്കുന്ന ഒരു സംഭവം, എനിക്ക് ഏത് കോഴിയെ കണ്ടാലും அது எந்த ஊர்ல கோழின்னு நான் வெக்தமா சொல்லுவேன். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் அறியவங்க நீங்க எல்லாரும் இந்த படம் காணணும். அதுக்கு முன்னாடி என்ன இதுல டைரக்ட் பண்ண நம்ம எம்டி சுகுமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி ரேகப்படுத்துறேன். அப்புறம் என் கூட நடிச்சவங்க எல்லாருக்கும் நன்றி. பின்ன இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண ரோஹித் சாருக்கும் ரொம்ப நன்றி. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും നന്ദി. നിങ്ങൾ എല്ലാവരും இந்த படம் பார்த்து விஜயிப்பிக்கணும்னு அபேட்சிக்கணும். தேங்க்யூ வெரி மச். ஏன்னா முதல்ல ராஜராஜ மன்னனுக்கு நான் முதல் நன்றி செலுத்திக்கிறேன். இந்த ப்ரொடியூசர் இங்க ரூம் போட்டு இருக்க போது ப்ரொடியூசர் டைரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. முதல் கூப்பிட்ட போது என்னால வர முடியல அப்படின்னு, ரெண்டாவது நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு நான் அண்ணன் கூப்பிட்டதுனால நான் மறுபடியும் வந்தேன். என்ன வந்து அவங்க செலக்ட் பண்ணாரு. செலக்ட் பண்ணி நான் வந்து பெரியார் போயிருந்தேன். அங்க போனா எல்லாருமே மலையாளி. நானும் ஒரு மலையாளி தான். இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே கோயம்புத்தூருங்கிறதுனால கோவை சாருதான் பேரு என் பேரு. என்ன கேட்டீங்கன்னா, நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா இதுல டைரக்டர் எனக்கு ஒரு நல்ல வேஷத்தை தந்திருக்காரு. நல்லா பண்ணியிருக்கேன் நானு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது ப்ரொடியூசர் சொல்லணும். ப்ரொடியூசரும் டைரக்டரும் அவங்க மூலியமா நான் வாழ்த்துறேன். நான் அவங்களை நிறைய வாழ்த்துறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் நல்ல வெற்றி அடையணும், 100 நாள் ஓடணுங்கிறது தான் என்னோட ஆசை. நீங்க எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்க எல்லாரும் இந்த படத்தை நீங்க நல்லா பார்க்கணும். நீங்க எல்லாரும் இதுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னா இந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சு 100 நாள் ஓடணுங்கிறது என்னோட ஆசை. டைரக்டர் மேலும் மேலும் படம் பண்ணணும், ப்ரொடியூசர் மேலும் மேலும் படம் பண்ணணும். அவங்க 2 பேரும் 100 ஆயுசோடு இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உலக தமிழர்களின் இல்லத்திற்கே கொண்டு சேர்க்கும் ஊடக தோழர்களே, அறையில் வீட்டிருக்கும் அருமை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா கவிஞனா எப்படி பேசுவான், அதனால நீங்க ஏதோ ரொம்ப சொற்பொழிவாடுற மாதிரி நினைச்சுக்காதீங்க. இந்த படத்துல நிறைய சுவையான நிகழ்வுகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பாடலுடைய மெட்டு அந்த காலத்தை எனக்கு இயக்குனர் சுகுமார் அவர்கள் சொன்னாரு. இசையமைப்பாளரை நான் பார்த்ததே இல்லை. பேரு ஜில்லன். சரி, மின்மடல் மூலமா எனக்கு மெட்டு வருது. பாடல் எழுதி முடித்த பிறகு மின்ரயில் மூலமா பாடல் போகுது. அதை நான் தான் எடுத்துட்டு போறேன். நீங்க பார்த்திருப்பீங்க 2 பாடலுமே. இப்படி நிறைய சம்பவங்கள். அதுல குறிப்பா அவங்க சொல்லணும், ஒரு பாடல் பதியப்படும் போது அதுல என்ன பிழை, என்ன கூட்டம் நடக்குதுன்றத கொஞ்சம் உலகத்துக்கு நான் பகிர்ந்துக்கிட்டவா அது நல்லா இருக்கும். காய்ந்த செடி ஒன்றுதான் துளிர்க்குது, பாறையில் பூ ஒன்று பூக்குது. அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. அதுல ஒரு வரி வரும், முடியாத கதை ஒன்று எழுதாமல் தொடரும். அது இப்படி பதியப்பட்டிருந்தது, முடிதான கதை ஒன்று எழுதாமல் தொடரும். முடிதான என்ன பொருள்? முடியாத கதை ஒன்று எழுதாமல் தொடரும்னா முடிதான கதை ஒன்றுனா என்ன பொருள்? உடனே தொலைபேசியில தொடர்பு உண்டு, அதை திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி திருத்தப்பட்டது. அதே மாதிரி அந்த இன்னொரு பாடல்ல காளையர்கா சவுக்கா மாத்திரையில ஆசை வச்சா தப்பு இல்லை, தப்பா ஆசை வைக்காத, இது வரி. ஆசை வச்சா தப்பு இல்லை, தப்பு ஆசை வைக்காத, இது பாடுறது. இதுல என்ன பொருள்? நம்ம சொல்லுவது எப்படி புரியும் மக்களுக்கு? அதே அப்படியே பண்ணது.
மகிழ்ச்சி. நான் மேலும் பேச நிறைய பேர் காத்திருக்காங்க. ஒரு நல்ல வாய்ப்பு. என்னோட பட்டியலை கேட்டிருப்பீங்க. மகிழ்ச்சி. நன்றி. என் பேர் ஜில்லன். என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழ் ஃபிலிம் காத்தம்மா. இந்த படத்தில் 2 பாட்டு இருக்கு. ஒரு சாங் பீட் சாங், இந்த டீம் சாங் பாடியிருக்குது டோம் அண்ட் பார்வதி. இந்த நெக்ஸ்ட் சாங் பாடியிருக்குது சௌமியா. எல்லாருமே நல்ல நன்னாയി பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பேசிருக்கு. പിന്നെ நாங்கள் ரொம்ப ஆங்ஸைட்டி, ரொம்ப பயம். இந்த மண்ணில் ஒரு புதுசாக சாங் கிரியேட் பண்ணுறதுக்கு ரீசன், நம்ம குழந்தை இருக்கும்போது இந்த தமிழ் சாங் கேட்டிருக்கு. கேவி மகாதேவன் சார், இளைய சார், ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் தியாகராஜன், சௌந்தரராஜன், பி.பி. ஸ்ரீனிவாஸ். இவருக்கு இவர் பாடுறதுக்கு எல்லா பாட்டு நாங்கள் கேட்டிருக்கேன். அதனால் இவரெல்லாமே நாங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லா 2 சாங்கும் நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபேத் இருக்கு. இதுக்கு ரீசன் டைரக்டர் சார், எம்பி சார், ப்ரொடியூசர் ரோஹி சார், இதுக்கெல்லாம் ரொம்ப கற்றுருக்கு நான். பின்னெல்லாம் நீங்கள் எங்கிட்ட இந்த படத்துக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாம் கடவுள் பக்கம். தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். நான் இது வரைக்கும் ஸ்டேஜில் பேசினது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு நண்பர் எம்பி சுகுமார் அழைச்சிட்டு நாங்கள் வந்தேன். வணக்கம். அப்புறம் மீடியா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கு ரொம்ப இப்போதான் கொச்சின் எக்ஸ்பிரஸ் இறங்குற மாதிரி இருக்கு. But I'm really very proud to announce my happiness about the producer and director. They have enough guts. இப்போ நார்மலா இப்போ தமிழ் திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சிங்கர்ஸ் ஆர் ஃப்ரம் கேரளா, பெஸ்ட் ஹீரோயின்ஸ் ஆல்சோ ஃப்ரம் கேரளா. ஹீரோஸ் எல்லாம் இது வரைக்கும் இறக்குமதி ஆகுதல்ல. மேடம் சொன்ன மாதிரி சில ஹீரோயின்ஸ் எப்போதுமே 10வது படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி, லைக் அசின். இஃப் யூ டேக் மோஸ்ட் ஆஃப் தி ஹீரோயின்ஸ் ஆர் ஃப்ரம் கேரளா. And now I'm glad to know that the producer Mr. Rai and Sukumar, director, have come down to Tamil industry. நிஜமா எனக்கு தெரிஞ்சு என்னோட பிரபலில மலையாளி இட்டாலியன், அவர் சொல்லுவார், ஒவ்வொரு செங்கலும் துபாய், குவைட் இதே மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்ட வீடுகள் தான் இங்க இருக்கிறது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட படங்கள்லாம் கொண்டாந்து மெட்ராஸ்ல படம் இருக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் a great appreciation. should go to the producer. ப்ரொடியூசர் சார் இந்த படத்தை நிறுத்திட்டு இதோட போயிடக்கூடாது, நீ நிறைய படம் எடுக்கணும், தமிழ் படம் எடுக்கணும். நார்மலா சொல்லுவாங்கன்னா the biggest in the city film is first ஹிந்தி, அப்புறம் தெலுங்கு, அப்புறம் தமிழ், கடைசியாக தான் கேரளா வரும். இப்போ இவங்க வந்து ஸ்டைல பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. இவங்க பெரிய லெவலில் படம் ஆரம்பிச்சுருவாங்க போட்டு இனிமே. ஸோ பிக்சர் பற்றி எனக்கு ஒன்றும் பேச முடியல. பிகாஸ் ஐ been just appreciating everybody on the stages from Kerala. என்ன மட்டும் நினைக்கிறேன், நான் மட்டும்தான் நினைக்கிறேன். I really appreciate, I pray that the movie should do well. நீங்க எனக்கு கூப்பிட, நான் தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு படத்தை பார்க்குறேன். அதே மாதிரி நீங்க எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பைரசி, எல்லாம் போலாம். நான் ஒரு தமிழனா போய் பார்க்குறேன், நீங்க ஒரு கேரளா போய் தியேட்டர்ல பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் a lot. Bye.